ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா விஆர்எஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டியில் வந்து டைமிங் கேஸ் கவர்லேருந்து இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு தான் பண்ணுறோம். இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கவர் தான் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் டர்போ வரும், 2000 சிசி வரும், டிஎஸ்ஐ இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த ஸ்கோடா விஆர்எஸில் வந்து டைமிங் கேஸ் கவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்லெட் விவிடி வால்வு, எக்ஸாஸ்ட் விவிடி வால்வு ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் அந்த கவரை வந்து வெளியே எடுக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டைமிங் கேஸ் கவரு. இந்த கவர்லேருந்து தான் இன்ஜின் ஆயில் வந்து நம்மளுக்கு லீக் ஆகிட்டு கீழே ஃபுல்லாக வருது. இந்த கவரில் வர ஓரிங் வந்து ஹார்ட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்து லீக் வருது. இப்போ இந்த கவரில் வர ஓரிங்கு கிடைச்சாலும் ஓரிங் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை செட்டாக வந்தால் செட்டாக சேஞ்ச் பண்ணணும். இது சேஞ்ச் பண்ணாவே ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்கோடா விஆர்எஸ்க்கு வந்து புது டைமிங் கேஸ் கவர் வந்து வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்கோடா தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஓரிங் மட்டும் தனியாக கிடைக்கல, கவரோட தான் செட்டாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிளியாகவே வாங்கியாச்சு. இப்போ பார்த்தாவே தெரியும், ஓரிங் பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். அதே புதுசு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த லைன் எல்லாமே நல்லா தெரியும் உங்களுக்கு டீப்பாகவே. இது போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 10,377 வரும். இப்போ இந்த கவர் தான் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த வண்டிக்கு. இந்த விஆர்எஸ்ஸில் வந்து புது டைமிங் கேஸ் கவர் வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அந்த விவிடி வால்வு தான் ஃபிட் பண்ணணும். இந்த விவிடி வால்வு வந்து ஆயில் ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகும். இதில் வந்து ஒரு சாலினாய்டு இருக்கும், அந்த சாலினாய்டு ஆயில் ப்ரெஷர் லோட் ஆனோடனே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு கேம் ஷாஃப்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். இதனால் பார்த்திங்கன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணிவிட்டோம், ஓஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. பழைய ஆயில் வந்து கீழே லீக் ஆகிருந்தது, அது எல்லாமே பெட்ரோல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம். கூலண்டம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கம்மியாக இருந்தது, கூலண்டம் பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த விஆர்எஸ் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி வந்து ஓடிட்டு இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸ் மேலே வண்டி ஓடிட்டு இருக்குது, எந்த லீக்குமே இல்லை. ஒரு ரோட் டெஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டோம், கீழே படுத்து செக் பண்ணிட்டோம், எந்த லீக்குமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.